விஏ பிஸ்னஸ் சேனல் நேயர்களுக்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ்ராவின் வணக்கங்கள். நம்ம சென்ற பதிவில் 1 to 15 தேதி வரைக்கும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அவரவர்களுடைய பிறந்த தேதிக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நான் பார்த்து சொல்லியிருந்தேன். இப்போ இந்த 15 தேதி முடிந்து 16ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 16, 2025 31 வரைக்குமான காலகட்டம் ஒவ்வொருவருடைய பிறந்த தேதிக்கு, குறிப்பாக தொழில் செய்பவர்களுக்கு, வணிகம் செய்பவர்களுக்கு இந்த 15 நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம். இந்த பகுதியை நீங்கள் முழுசாக பார்க்கும்போது தான் ஒரு விஷயம் புரியும். எந்தெந்த நாள் உங்களுக்கான ஏற்ற வெற்றிகளை தரக்கூடிய நாளாக இருக்க போகுது, எந்தெந்த நாளை நீங்கள் தவிர்க்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிந்து வைத்து கொண்டு உங்களுடைய வியாபாரத்தை செய்யும் பொழுது அது உங்களுக்கு கூடுதல் லாபங்களை தரும். அதோட நான் எப்போதுமே நம்ம நேயர்களுக்காகவே ஒரு இலவச பொது பலன்கள் கொடுப்பேன். வியாபாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு வியாபாரம் துவங்கியதிலிருந்து ஏதேனும் பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருந்துச்சுன்னா உங்கள் வியாபார பெயர் உங்கள் பிறந்த தேதிக்கும் கூட்டி எண்ணிற்கும் பொருந்திருக்கா இல்லையா அப்படிங்கிற தகவல்கள்லாம் நான் இலவச பொது பலன்களாக சொல்வதாக இருக்கேன். அதை பற்றின தகவல்கள் இந்த பகுதியின் இறுதியில் வருது, நீங்கள் பார்த்து பயனடையுங்கள். இப்போ பகுதிக்குள்ளார போகலாம். ராகுக்குரிய 4, 13, 22, 31 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தின் பிற்பகுதி 2025 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். 16 தொடங்கி 31 ஜனவரி 2025 வரைக்குமான காலகட்டத்தில் உங்களுடைய வியாபாரத்தில் வெற்றியோ அல்லது பண வருவாயோ நீங்கள் எதிர்பார்க்க வேண்டிய தேதி எதுன்னு கேட்டிங்கன்னா 16ஆம் தேதியே ஒரு நல்ல ஒரு துவக்கத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். உங்களுக்கு ஏதேனும் வருவாய் வர வேண்டியது இருந்து அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சிங்கன்னா அது மிக சரியாக உங்களுக்கு 19ஆம் தேதியோ அல்லது 24ஆம் தேதியோ உங்கள் கைக்கு கிடைக்கும். இதில் லீவ் நாளெல்லாம் பார்க்க வேண்டாம். ஒரு மேஜிக் மாதிரி அவங்க இவ்வளோ நாள் இழுத்தடிச்சிட்டு இருந்தவங்க திடீர்னு படத்தை ஐஎம்பிஎஸ் பண்ணி விட்ருவாங்க. அதனால் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுருங்க. உங்களுக்கு அந்த பண வருவாய்க்கான நாளாக நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டியது, நீங்கள் மார்க் பண்ணி வைத்து கொள்ள வேண்டியது 19ஆம் தேதியும் 24ஆம் தேதியும். அதே போல் உங்களுக்கு இந்த மாதத்தில் 31ஆம் தேதியுமே கூட புதிய வாய்ப்புகளை, வியாபார வாய்ப்புகளை கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே அமையும். இவ்வளோ நாள் ஒன்றுமே பெருசாக கிடைக்கவே இல்லை சார், இன்னும் சொல்லப்போனால் நாளுக்கு நாள் வியாபாரம் டல்லாகிட்டே போயிட்டுருக்கு அப்படின்னு கூட நீங்கள் நினச்சிருக்கலாம். பட் இப்போ நான் சொன்ன இந்த தேதிகளில் ஒரு ட்ரையல் தான் செய்து பாருங்களேன். அந்த தேதிகளில் ஒரு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகுதுன்னு சொல்கிறேன் இல்லையா. ஸோ அந்த லக்கி டேட்ஸில் 19ஆம் தேதி ஆகட்டும், 31ஆம் தேதி ஆகட்டும், இந்த தேதிகளெல்லாம் முயற்சி பண்ணி பாருங்கள், அது நல்லதாகவே நடக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், ஜனவரி மாதம் அதுவும் 2வது பாதியை பொறுத்த வரைக்கும் தை அமாவாசையாக வரக்கூடிய 29ஆம் தேதி ஒரு பாசிட்டிவான தேதியாகவே உங்களுக்கு அமையுது. அன்றைய தேதியில் நீங்கள் ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவது அல்லது வியாபாரம் சார்ந்த புதிய ஆர்டர்களுக்கு நீங்கள் காசு கட்டுவது போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் முன்னெடுக்கலாம். அதே மாதிரி ஏதாச்சும் லோன் ப்ராசஸ் பண்ண வேண்டியது இருந்து நீங்கள் முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் சொன்ன அந்த அதிர்ஷ்ட தேதிகள் அது வைத்து கொள்ளுங்கள். துரதிர்ஷ்ட தேதிகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டியது 17ஆம் தேதி, 26ஆம் தேதி, அதன் பிறகு 28ஆம் தேதி. இந்த தேதிகளில் உங்களுக்கான ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது பெரிதாக பாசிட்டிவாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ நமக்கு ஒரு நெகட்டிவாக நடக்கக்கூடிய அல்லது நம்ம வீக்கராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் எதுக்கு ஒரு பெரிய முயற்சியை பண்ணுவானு, அது அப்புறம் அது ரிசல்ட் தரலன்னு சொல்லி எதுக்கு நம்ம வருந்துவானு. ஸோ அது முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக சொன்ன தேதிகளில் உங்களுடைய முயற்சிகளை முன்னெடுங்க. அதே மாதிரி நீங்கள் சென்று வழிபட வேண்டிய தெய்வம் எங்கே சர்ப்ப கோயில்கள் இருந்தாலும் அங்கே நீங்கள் அந்த ஆலயங்களுக்கு சென்று வழிபடலாம். திருநாகேஸ்வரம்னு சொல்லுவாங்க, திருப்பாம்புரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி குக்கே சுப்பிரமணியான்னு சொல்லிட்டு கர்நாடகத்தில் ஒரு கோயில் இருக்குது, இந்த இடங்களுக்கெல்லாம் சென்று வரலாம். அதே மாதிரி நாகர்கோயிலில் இருக்கக்கூடிய நாகராஜர் கோயில், இது மாதிரியான ஸ்தலங்களுக்கு சென்று வருவது, அதுவும் இந்த ஆண்டின் துவக்கத்திலேயே ஜனவரி மாதத்திலேயே சென்று வருவது ஒரு தடவையாச்சும். இப்போ நான் சொன்ன கோயில்களில் எது அருகில் இருக்கோ நீங்கள் அந்த கோயில்களுக்கு போயிட்டு வரலாம். உங்களுடைய மைண்டு ரொம்ப கிளாரிஃபை ஆகிறத நீங்கள் கண்கூட பார்ப்பீங்க. உங்களுக்கு ஒரு நல்லா தெரியும், ஒரு இன்ட்யூஷனாக உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான சில சமிக்கைகள் உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து வெற்றிகளை நோக்கி தான் உங்களை அழைச்சிக்கிட்டே போகும். நீங்கள் செய்ய வேண்டியது அதிர்ஷ்டம் தரக்கூடிய தேதிகளில் முயற்சிகளையும்
துரதிர்ஷ்டம் உண்டாக்கக்கூடிய தேதிகளில் வந்து பெரிதாக எந்த ஆக்டிவிட்டீஸும் இல்லாமல் அமைதியாக இருந்தாலே போதுமானது, உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது உறுதியாக கிடைக்கும். ராகுவின் ஆதிக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்னொரு முக்கியமான டிப்ஸை நான் சொல்ல விரும்புகிறேன். பொதுவாகவே நீங்கள் வந்து வேகமாக செயல்படக்கூடியவர்கள். ஒருத்தவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்களா, இம்மிடியேட்டாக ஸ்பான்டேனியஸாக டக்குன்னு ஒருத்தவங்க பதில் சொல்லிக்கிட்டே போகிறாங்கன்னா அவர்கள் எல்லாருமே வந்து ராகுவின் தேதியில் பிறந்தவர்களாக தான் இருப்பாங்க. ஸோ உங்களுடைய இந்த ஒரு ஆற்றலை வந்து நீங்கள் மிக ஃபோக்கஸ்டாக பயன்படுத்தணும். எந்த ஒரு விஷயத்துலையும் தடாலடியாக இறங்கி ரொம்ப அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டு மாட்டிக்கக்கூடாது. ஏன்னா இந்த மாதம் வந்து உங்களுக்கு செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறக்கிறதுனால பெரிய வெற்றிகளும் கிடையாது, அதே சமயத்தில் பெரிய தோல்விகளும் கிடையாது. இருப்பது அப்படியே வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும். அதே சமயத்தில் புதிதாக ஒரு சில ஆர்டர்ஸை நீங்கள் ப்ரொக்யூர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருந்தீங்கன்னா வரக்கூடிய மாதங்களில் அது மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு கை கொடுத்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸை கொடுக்கவே போகுது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ண கோயில்கள் வீட்டின் அருகில் இருந்தால் சென்று வரவும், அப்படி இல்லை சார் நீங்கள் சொன்னதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் டெம்பிள்ஸ் அவ்வளோ தூரம் நாங்கள் போயிட்டு வரணும் அப்படின்னு இருக்கிறவங்க அருகில் இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த சிவனாலயங்களுக்கு சென்று வந்தாலே போதுமானது. இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த நன்கு தெரிந்து கொண்ட இந்த 15 நாள் குறிப்பிலிருந்து நான் சொன்ன உங்களுக்கு பொருந்தக்கூடிய நாட்களை சரிவர கடைபிடிங்க. நிச்சயம் வந்து நீங்கள் வந்து வெகுமதிகளை அள்ளலாம். எந்தெந்த தேதிகளை தவிர்க்க சொன்னனோ அந்தந்த தேதிகளை தவிர்த்து கொள்ளும் பொழுது அதிகப்படியான ரிஸ்க்கும் நஷ்டத்தையும் நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம். இப்போ ஆரம்பத்திலிருந்தே எனக்கு வந்து நஷ்டமாகவே போயிட்டுருக்கு சார் வியாபாரம், நான் என்ன பண்ணுவது அப்படின்னு கேட்குறவங்களுக்காகவே நான் இலவச பொது பலன்கள் தரேன். குறிப்பாக இது வியாபார ஓனர்களுக்காக மட்டுமே. இப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய பிஸ்னஸ் நேம் ப்ளஸ் பிஸ்னஸில் யார் ஓனராக இருக்காங்களோ, ஒரு சில பிஸ்னஸ்க்கு பார்ட்னர்ஸும் இருப்பாங்க, அப்படி இருக்கிறவங்க பார்ட்னருடைய டேட் ஆஃப் பர்த்து நேமும் அனுப்பணும். இல்லை சிங்கிள் ஓனர் ப்ரொப்ரைட்டர் தாங்கும்போது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து நேமும் நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பிச்சி விடுங்க, உங்கள் வியாபார பெயர் பிறந்த தேதியோட. நான் அந்த உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டி எண்ணிருக்கும் அந்த வியாபார பெயர் எண் பொருந்திருக்கா இல்லையா அப்படிங்கிற தகவல்களை விளக்கமாக உங்களுக்கு பதிவு பண்ணி அனுப்புவேன். 3 நாட்களுக்குள்ளார அனுப்புவேன். அதில் நிறைய பேருக்கு வந்து வியாபார பெயர் ஏற்கனவே நல்லா தான் இருக்கும். அதை பற்றின குறிப்புகள்லாம் உங்களுக்கு இது அறிந்து கொள்வதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. அப்படி பொருந்தலைனாலும் மேற்கொண்டு நான் அப்படி கன்சல்டேஷன் கொடுப்பேன், என்னென்ன தகவல்கள் சொல்லுவேங்கிற விவரங்கள்லாம் என்னுடைய குரல் பதிவிலே உங்களுக்கு தெளிவாக வந்து அடையும். யாரும் கீழே கமெண்ட் பாக்ஸில் போட வேண்டாம், டைரெக்டாக என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு, இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அந்த தகவல்கள்லாம் அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கான பலன்கள் 3 நாட்களுக்குள்ளார நான் அனுப்பிச்சி வைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.